வணக்கம் யூடியூப் அப்டேட்ஸ். இந்த யூடியூப் அப்டேட்ஸ் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் வந்து ஒரு விஷயம் பேசலாம் போல இருக்கு. சமீபத்தில ஒரு கிரியேட்டரா இது ஆக்சுவலா நீங்க நெறைய பேர் வந்து நியூஸ் சேனல்ஸ்ல நெறைய பேர் வந்து பேசிட்டாங்க. பட் பேசின தகவல் கொஞ்சமும் பேசப்படாத தகவல்கள். இனிமேல் வரப்போற அப்டேட்ஸ் என்னென்ன பெரிய மாற்றங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் நெறைய பேர் பேசுறது வந்து விட்டுட்டாங்க. விடுபட்டு போயிருச்சு. அந்த தெரியாத தகவல் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லப் போறேன். இருந்தாலும் தெரிந்த தகவலோட ஆரம்பிப்போம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அதற்கான சில வரைமுறைகள் இருக்கு. அந்த வரைமுறைகள் அதாவது மானிட்டைசேஷன் நீங்க வந்து காசு வந்து யூடியூப் கிட்ட இருந்து வந்து பெறணும் நீங்க போடுற கன்டென்ட்னா, அதற்கு உங்களுடைய புது சேனல் சில பாராமீட்டர்ஸ்லாம் வந்து ரீச் பண்றப்ப, அச்சீவ் பண்றப்ப தான் அது மானிடைஸ் ஆகக்கூடிய அதாவது காசு வரக்கூடிய பணம் ஈட்டக்கூடிய சேனலா மாறும். அதற்கு பழைய பாராமீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரூல்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருந்தாய்ங்க. அத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏத்தியிருக்காங்க. ஏத்தியிருக்காங்கன்னா நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, புதுசா இனிமேல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறவங்க எல்லாருக்குமே அத கொஞ்சம் கடினமாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது 2027ல தான் வந்து ஆரம்பிக்க போகுது. அதற்குள்ள நான் இப்பவே சொல்றேன். பொதுவா ஒவ்வொரு துறையில இருக்கவங்களும் யாராவது வந்தா, "என்ன எல்லாருமே இதுல வராய்ங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் எந்த துறையா இருந்தாலும் யார் வேணா வரலாம். திறமை இருக்கவங்க ரொம்ப நாள் வந்து சர்வே ஆவாங்க. திறமை இல்லாதவங்க காலத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, காணாம போயிருவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்களும் ஒரு யூடியூப்ல நெறைய விஷயங்கள் பேசி, இல்ல நெறைய விதமான கன்டென்ட் பண்ணி வந்து பணம் ஈட்டக்கூடியவரான டேலண்ட் இருக்கிறவரா இருக்கலாம். அந்த டேலண்ட் உங்களுக்கு வந்து வெளிக்கொண்டு வரணும், ஒரு சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றது 2027 ஜான்வரிக்குள்ள உங்களோட சேனல்ல ஆரம்பிங்க. ஆரம்பிச்சு 2027க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, உங்களோட பாராமீட்டர்ஸ அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஏன்னா 27ல இருந்து அது கொஞ்சம் கஷ்டமா போகுது. ஏங்க கிரியேட்டர்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருப்பாங்க? லட்சக்கணக்கில இருப்பாங்க. பட் யூசர்ஸ் உங்கள மாரி வியூவர்ஸ் வந்து கோடிக்கணக்கில இருக்காங்கல்ல. உங்கள மாரி வியூவர்ஸ்க்கும் யூடியூப்ல நெறைய புது விஷயங்கள் வரப்போகுது. அந்த இன்ட்ரஸ்டிங்கான மேட்டர்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நீங்க வந்து பிற்பகுதியில பார்க்க போறீங்க. ஸோ வீடியோவ முழுசா பாருங்க. சரி என்ன ரூல்ஸ் போட்டிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா தான் பார்த்தீங்கன்னா சேனல் மானிட்டைசேஷன் ஆகும். அதாவது பல பாயிண்ட்ஸ்ல அதுவும் ஒண்ணு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 8000 குவாலிஃபைட் வாட்ச் ஹார்ஸ் 8000 ஹார்ஸ் வந்து உங்களோட சேனலோட வீடியோஸை பார்த்துடணும். கடந்த 365 நாள்ல அதாவது இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து கணக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அந்த 27 ஜான்வரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதற்கு முன்னாடி 365 நாளில் 8000 வாட்ச் ஹார்ஸ் உங்களோட சேனலில் எல்லா கான்டென்ட்டுக்கும் சேர்த்து வந்துருச்சுன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு அடுத்த அச்சீவ்மெண்ட்டாக வந்து மாறிடுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே ஷார்ட்ஸாக இருந்ததுன்னா 20 மில்லியன் குவாலிஃபைட் ஷார்ட் வியூஸ் ஒரு ஷார்ட்ஸ் மூலியமாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணணும். அந்த பேராமீட்டர் அச்சீவ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்மியாக இருந்துச்சு. இப்போ டபுள் த டைம்ஸ் வந்து சில இதுக்கெல்லாம் வந்து ஏற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹார்ஸ்லாம் இருந்தது. 4000 வாட்ச் ஹார்ஸ் ஃபார் லாங் கண்டென்ட் வீடியோ 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் இப்போ அதை வந்து அப்படியே டபுளாக மாற்றிருக்காங்க. 8000 அண்ட் 20,000 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ரெவன்யூ ஷேரிங். இப்போ வந்து இதற்கு முன்னாடி ஷார்ட்ஸ்க்கு எவ்வளோ காசு வந்துட்டு இருந்ததோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்க்கு இப்போ கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஷார்ட்ஸில் கம்மியாக தான்டா வரும். கத்தியா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஃபீலிங் தான் அதை பார்க்கும்போது வரும். பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கடிச்சிட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கடுப்பேற்ற ஒரு நியூஸை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேராமீட்டர்ஸை தாண்டி வந்து ஷார்ட்ஸோட ரெவன்யூ வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸு. ஸோ அந்த சூப்பர் சேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் ஃபேன் ஃபண்டிங், மெம்பர்ஸ் ஒன்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஆல்மோஸ்ட் அப்படியே தான் வந்து இருக்க போகுது. ஆனால் அதில் வந்து இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் கம்மி காஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா, அதற்கான ஆப்ஷனும் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆனால் இதில் இருக்க ஒரு சந்தோஷமான இல்லை ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஃபார் கிரியேட்டர்ஸ் என்ன அப்படின்னா, யூடியூப்ல இப்போ யாரெல்லாம் பணம் ஈட்டிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அடுத்த வருஷத்துலேருந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பணம் ஈட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து யூடியூப் ப்ரீமியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். அது வந்து ஆட்ஸ் வரக்கூடாது. எனக்கு ஃபோன் மற்ற விண்டோஸ்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அது ப்ளே ஆகணும். நல்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரீமியமில் இருக்கும். பட் ப்ரீமியமோட அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து உகந்ததாக இல்லாமல் இருக்கலாம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய பேர் வந்து ஆடை கூட பார்த்துப்பேன், ப்ரீமியம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது உங்கள் எல்லாரையுமே உள்ளே கொண்டு வரதுக்கான மீதி இருக்கவங்கள கொஞ்சமாவது உள்ளே கொண்டு வரதுக்காக ப்ரீமியம் லைட் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவனை மிரட்டி வீட்டு வரைக்கும் ஓடி பார்ப்போம். வீட்டுக்குள்ளே ஓடிட்டானா அவன் இனிமேல் நம்மளுக்கு அடிமை. ஆனால் வீட்டுக்கு கேட்டில் நின்னானா ஓரளவுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரீமியம் லைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. அந்த ப்ரீமியம் லைட் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருந்துச்சோ அதோட காசு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ப்ரீமியமில் இருக்கக்கூட அதே ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் இருந்தாலும் சில ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்காது.
அந்த பிரீமியம் லைட் மூலியமா கிரியேட்டர்ஸ் எப்படா சம்பாதிக்கிறது, அது யூசர்ஸ்க்கு தானே வந்து பயன்பாடு உள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிரீமியம் லைட்டை ஒரு யூசர் வந்து சப்ஸ்கிரைப் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல, அதன் மூலியமா உங்க வீடியோஸும் பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, லாபத்துல 55% வந்து உங்களுக்கும், மீதி 45% யூடியூப்க்கும் வந்து போற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஷார்ட்ஸ்க்கும் இதே மாதிரி ஒரு ரேஷியோல பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வழக்கமா யூடியூப்ல கான்டென்ட் போட்டு சம்பாதிக்கிறதுல இந்த பிரீமியம் லைட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய வந்து டேக் பண்ணலாம் ப்ராடக்ட்ஸ்லாம், அது சூப்பர் சாட்டு, நம்மளுக்கு ஆட் வர்றது மூலியமா இந்த மாதிரி ரெவென்யூஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்குல்ல, அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரீமியம் லைட்லயும் அதன் மூலியமா உங்க வீடியோ பார்த்தா அதற்கும் ஒரு பங்கு, குறிப்பிட்ட கணிசமான பங்கு கிரியேட்டரா உங்களுக்கு வந்து சேரும். இது ஒரு நல்ல செய்தி. இன்னொன்னு லைவ் பிராக்டிஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நீங்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வச்சிருந்தாலும் லைவ் இது வரைக்கும் போயிருக்கீங்களா தெரியல. பட் பல கேமிங் சேனல்ஸ் மட்டும் இல்லாம பல பேர் வந்து லைவ் டிபேட்ஸ் அண்ட் நியூஸ் சேனல்ஸ் மாதிரிலாம் நிறைய வந்து லைவ் ரிலே பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அண்ட் வாட்ச் நிறைய பேர் வந்து மேட்ச் பார்த்துட்டே வந்து உங்ககிட்ட வந்து லைவ்லேயே பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போடுறப்போ இந்த லைவ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரெக்கார்டர்னா எடிட் பண்ணி போட்டுறோம். பட் லைவ்ல ஆப்வியஸ்லி அப்படியே போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த டெலிகாஸ்ட்ல ஏதாவது ஒரு டிலே இருக்கு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அப்படியே அது லைவ்ல போயிடும். அது சப்ஸ்கிரைபர்ஸ் என்னடா நம்மள இப்படி பார்த்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது மட்டும் இல்லாமல், ஏன்னா இது ப்ராப்பராக செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு வழி இல்லையே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இனிமேல் பிராக்டிஸ் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு நீங்க லைவ் பண்ண போறீங்க, ஃபுல்லா செட்டப் பண்ணிட்டீங்க, அந்த லைவை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, பின்னாடி கிரீன் ஸ்கிரீன் இருக்கலாம், கரெக்டான லைட்டிங்கு, அப்புறம் ஃபோக்கஸ், இது எல்லாமே இருக்கா, சவுண்ட் செக் முக்கியமாக. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ரொம்ப நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிருப்பாங்க, கமெண்ட்டும் பார்க்காம வந்துருப்பாங்க. ஐயோ ரொம்ப நேரமாக கேட்கலையான்னு கமெண்ட் வச்சுருப்போம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்த லைவ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாது லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால, ஒரு ப்ராக்டிஸ் மோட், நீங்க லைவ் போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே ஒரு ப்ராக்டிஸ் மோடா பார்க்கலாம். பட் அது வந்து நம்மளோட யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு போகாது. நம்ம மட்டும் ஒரு லைவ் போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேவை அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்து, லைட்டிங் சரியில்லையா, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கா, கிரீன் மேட் சரியா வந்து ஜெல்லா இருக்கா, சவுண்ட் சூப்பரா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு லைவ் போற மாதிரியான, நிஜமாவே லைவ் போற யூடியூபர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இது இருக்கும். இது ஒரு அப்டேட். ஃபீட்பேக் பட்டன், ஒரு வீடியோ போடுறீங்க, ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா, அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ ஒரு வீடியோ போடுறீங்க, அதோட தம்ப்நெயில் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சஜஷன்லாம் இப்போ வந்து யூடியூப் கொடுத்துட்ருக்கு இல்லையா. அதே மாதிரி வீடியோவோட நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்க, அதாவது போஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அதில் எதெல்லாம் ஹூக்ஸு, எதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருக்காங்க, எதெல்லாம் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அனாலிட்டிக்ஸில் போய் பார்க்கலாம். பட் இப்போ இந்த ஃபீட்பேக் ஆப்ஷனில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்க, அதாவது போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அன்லிஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்கை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து யூடியூப் கொடுத்துரும். இதன் மூலியமாக அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாமல் கான்டென்ட்டை ரொம்ப இண்டிபெண்ட்டாக போட்டிருக்கவங்களுக்கு சூப்பரான ஒரு ஆலோசகர் மாதிரி இந்த ஃபீட்பேக் ஆப்ஷன் வந்து உதவ போகுது. இதை நிறைய பேருக்கு வந்து தம்ப்நெயில் இந்த மாதிரி போடணும், சிடிஆரை பற்றி தெரியாமல் இருக்கவங்க, எது ஹூக்கு, ரிட்டென்ஷன் டைம், இதில் எல்லாமே புரியாமல் இருக்கவங்களுக்கு இந்த ஃபீட்பேக் ஆப்ஷன் வந்து நிஜமாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிரியேட்டர்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம். அண்ட் தம்ப்நெயில் ஜென்ரேஷனுக்கும் யூடியூபே ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ வந்து நம்ம தம்ப்நெயில் ஏபி டெஸ்டிங்லாம் போட்டு ஒரு வீடியோக்கே 3 விதமான தம்ப்நெயில் போட்டு எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது காட்டுறது வேறு. பட் தம்ப்நெயிலில் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கனாலே அதிலே சில மாற்றங்கள்லாம் செய்யணும், அதில் சில கஸ்டமைசேஷன்லாம் வந்து ஏஐயோட உதவியோட செய்கிற மாதிரி ஆஸ்க் ஸ்டூடியோவில் குறிப்பாக டெஸ்க்டாப்பில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு எடிட்டரை முழுக்க நம்பாமல் ஏஐ வச்சு தம்ப்நெயில் பண்ணி போட்டுட்ருக்கோம். அதிலே சில கஸ்டமைசேஷன்ஸை ஆஸ்க் ஸ்டூடியோலேயே பண்ணுற மாதிரி ஏஐ பவர் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த அப்டேட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஐ அப்படிங்கிறது வந்துருச்சு. மற்ற ஆப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஏஐ சூப்பராக இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் யூடியூப்ல ஏஐ கண்டென்ட்டை வச்சு எதை போடுறோம், எதெல்லாம் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஓவராக ஏஐ வச்சு ஸ்பேம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தர வேண்டிய காசு வராது, சேனல் மானிட்டைசேஷனும் அது கட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ அதே ஏஐ வச்சு நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணி ஒரு கிரியேட்டருக்கு ஈஸியாக்கலாம் அவங்களோட வாழ்க்கையை அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஜெமினி ஆம்னி, ஜெமினி இஸ் அன் ஏஐ சேட் பாட், உங்களுக்கு தெரியும். அதில் ஆம்னி அப்படிங்கிறத இந்த நம்ம ஆஸ்க் ஸ்டூடியோவில் ஆட் பண்ணி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்க்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஏஐயை வந்து ஆஸ்க் ஸ்டூடியோ, அதாவது கிரியேட்டர் ஸ்டூடியோவில் இன்கார்பரேட் பண்ணி நம்ம வந்து எல்லா குவரிஸையும் கேட்டு நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கேப்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை தம்ப்நெயிலாக இருக்கலாம், இல்லை அந்த வீடியோவோட கான்டென்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெமினி ஆம்னியை இன்னும் கொஞ்சம் தயார்படுத்தியிருக்காங்க, அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலியமாக அந்த இன்டர்ஃபேஸ்லே நம்ம வந்து பல விஷயங்களை வந்து கூர்மை தீட்டி அந்த வீடியோ வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இது நிஜமாவே யூடியூப்பில் பிகினிங் ஆஃப் அன் எரா அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா
அவங்களோட பேக் எண்டில் ஏஐ யூஸ் பண்ணி நம்மளோட கண்டென்ட்டை மானிட்டைஸ் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ கிரியேட்டர்ஸ்க்கே வந்து அந்த ஏஐயோட ஹெல்ப்பையும் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தொடக்கம் தான். அதனால தான் பிகினிங் ஆஃப் அன் நியூ எரா இன் யூடியூப் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். சேனல் கைட்லைன்ஸ், குறிப்பாக சேனல் கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட சேனலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் பற்றி போடுறது, இதில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க, இந்த மாதிரி கமெண்ட்லாம் போடுங்க, இந்த மாதிரி வந்து சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்போம்ல. அந்த கைட்லைன்ஸே இப்போ 3 இடத்துல நீங்கள் போடுற மாதிரி வச்சுக்கலாம். அது என்னென்ன இடம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைவ் சேட் கமெண்ட்ஸில் இருக்கும் சேனல் கைட்லைன்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கைண்டாக இருக்கணும், சிவிலைஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லைவ் சேட்டில் இதை வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த வீடியோவை வந்து ப்ரொமோட் பண்ணுவீங்க, இல்லை ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லையும் இந்த கைட்லைன்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த கைட்லைன்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் போடுவோம், நீங்கள் பார்த்து மகிழுங்கள், இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். இப்படி ஒரு விஷயங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலும் போட்டிருப்பாங்களே. ஸோ உங்களோட சேனலோட பிஹேவியர் எப்படி, கான்டென்ட் எப்படி, உங்கள் சேனல் என்ன மாதிரியான சேனல் அப்படிங்கிற பொறுத்து உங்களோட கைடன்ஸ் வந்து இங்கே வந்து போட்டால் இப்போ வந்து அது 3 இடத்துல தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய அப்டேட். அண்ட் மியூசிக், இப்போ நம்ம ஸ்டோரி போடுறோம், மியூசிக் ஆட் பண்ணிக்கிறோம், போஸ்ட் போடுறோம், மியூசிக் ஆட் பண்ணிக்கிறோம். வீடியோவில் ஆப்வியஸ்லி வந்து சவுண்ட் இருக்குது. பட் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம போடக்கூடிய போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஒரு மியூசிக்கும் ஆட் ஆகிற மாதிரி பண்ண போகிறாங்க. சரி, இதில் என்னடா மாற்றம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கம்யூனிட்டி போஸ்ட்டை கடந்து போகிறப்போ அந்த மியூசிக் அப்படிங்கிறது அவங்கள சும்மா சுண்டி இழுக்கிற மாதிரியான ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த வகையில் நம்ம டைம்லைனில் நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட் வந்து யூசர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அதை யாரெல்லாம் டக்குன்னு ஸ்க்ரால் பண்ணிட்டு, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ரேண்டம் யூசர் ஸ்க்ரால் பண்ணிருக்கும் போது அந்த கம்யூனிட்டி போஸ்ட் மூலியமாக வந்து அந்த மியூசிக் அவங்கள ஒரு திசை திருப்பி உங்களோட கான்டென்ட்குள்ளே கொண்டு வரும். ஸோ இது ஒரு நல்ல ஆட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஸ்பிரேஷன், ரிசர்ச் டூல்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஸ்பேமி, ரிப்பீட்டட் ஏஐ கண்டென்ட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு. ஒரு பக்கம் வந்து இன்ஸ்பிரேஷன், ரிசர்ச் டூல்ஸ்லாம் வந்து கிரியேட்டர்ஸ்க்கு எனேபிள் பண்ணி தரது. இன்னொரு பக்கம் கிரியேட்டர்ஸில் நிறைய பேர் ரொம்ப சோம்பேறியாக ஒரே கண்டென்ட்டை திருப்பி போடுறது, ஏஐ வச்சு எவன்லாம் ஏமாற்ற ட்ரை பண்ணுறானோ அவனையும் முடிச்சு விட்ற மாதிரியான பல வேலைகள் இந்த அப்டேட்ஸில் நடந்திருக்கு. நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி யூசர்ஸ்க்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது இல்லையா, அதை தான் சொல்ல போகிறேன். ஸோ திருப்பியும் ப்ரீமியம் லைட் தாங்க. இது வந்து யூசர்ஸ்க்கு கிரியேட்டர்ஸோட அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம். பல கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்படிங்கிறதே இன்னும் இல்லை. பட் அங்கெல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளோவாக வந்து ப்ரீமியம் வரப்போகுது. பட் ப்ரீமியர் லைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொஞ்சம் விலை குறைச்சலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ப்ரீமியமில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே அதில் கொண்டு வர போகிறாங்க. அதன் மூலியமாக நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அல்காரிதம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் வந்து நியூஸ் நிறையா பார்ப்பேன், வேர்ல்ட் பாலிடிக்ஸ் பற்றி அதிகமாக தெரிஞ்சுப்பேன், அண்ட் ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்ப்பேன், சினிமா நியூஸ் தெரிஞ்சுப்பேன், அது மட்டும் இல்லாமல் காமெடி வீடியோஸ் பார்ப்பேன். இது எல்லாமே நான் இன்ட்ரெஸ்ட் பூல் பபுள்குள்ளே வருது அப்படின்னா என்னுடைய ப்ரீமியம் லைட்டோ ப்ரீமியமோ அதற்கேற்ற மாதிரியான பிளேலிஸ்ட்டை மட்டுமே தொகுத்து எனக்கு கொடுக்கும். சில பேருக்கு பாட்காஸ்ட் மட்டும் பிடிக்கும் அப்படின்னா, சில பேர் மியூசிக் மட்டும்தான் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம ப்ரீமியம் அதையும் புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர லிஸ்ட்டு, நீங்கள் ஏற்கனவே பார்த்ததை எல்லாத்தையுமே ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டு உங்களுக்காக ஃபேவரட்னு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரீமியம் லைட் ஆப்ஷன்லேயே கொண்டு வர போகிறாங்க. இது யூசர்ஸ்க்கு, இன்னும் யூடியூப்பை யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, என் அல்காரிதம்லாம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது, எப்படி மாற்றுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுக்கு பல பேர் என்ன பண்ணுவாங்க, 2-3 அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒன்றில் நியூஸ் மட்டும் பார்ப்பாங்க, ஒன்றில் என்டர்டைன்மெண்ட் ஸ்டஃப் பார்ப்பாங்க, இன்னொன்றில் ரேண்டமாக தேடுவாங்க. ஸோ தட் அந்தந்த அல்காரிதம் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரே அக்கௌண்ட்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி அதை கொஞ்சம் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி வந்து அடுக்க போகிறாங்க. அடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் யூசர்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்னா இதுதான், ஆஸ்க் யூடியூப். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு தேவையான வீடியோவை வாய்ஸில் சர்ச் பண்ணுறீங்க, அங்கே மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை குவரியை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இடம் தான் இருக்கும். பட் ஆஸ்க் யூடியூப் அப்படிங்கிறது முழுக்க ஏஐ பேஸ்டாக உங்களுக்கு யூடியூப்பை ரொம்ப பர்சனலைஸ்டான எக்ஸ்பீரியன்ஸாக வந்து மாற்றி கொடுக்கும். நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் பேஸ்டாகவும் நிறையா கொஷின் கேட்கலாம் கான்டென்ட்டை பற்றி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சர்ச்சை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் திறன்பட செயல்படுறதா வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூடியூப் உங்களுக்கு வந்து இன்ட்ராக்டிவாக மாறி, பேசிக்லி நம்ம சாட் ஜிபிடி கிட்ட இல்லை கிராக் கிட்ட பேசுகிற மாதிரி, ஜெமினி கிட்ட பேசுகிற மாதிரி யூடியூப் இன்னும் இன்ட்ராக்டிவாக மாறப்போகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டம் மீடியமாக நம்ம சர்ச் பண்ணால் வீடியோ கொடுத்துருந்தது, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக அல்காரிதம் செட் பண்ணி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது. இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா, இன்னும் ஒரு பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட பேசி உங்களுக்கு என்ன கான்டென்ட் வேணும், நீங்கள் என்ன மாதிரி ஆனாலும் உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் நீங்கள் தேடக்கூடிய விஷயங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான கான்டென்ட்டாக தொடர்ந்து உங்களுக்கு பர்சனலைஸ்டாக வந்து கொடுக்குற மாதிரி பண்ண போகிறாங்க. இது ரொம்ப ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா பார்க்குறேன். யூடியூப் இன்னும் அழியாமல் ஷெல்ஃப் லைஃப் தொடர்றதுக்கு
இந்த மாதிரியான ஒரு அப்டேட் ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்கும்னு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து சில ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதோட ஸ்பீடை மாற்றுறதா இருக்கட்டும், அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணுறது, அதில் நிறையா பட்டன்ஸு, இன்ஃபேக்ட் வந்து லைக்ஸ் எடுத்து ஹார்ட்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இந்த மாதிரி ஷார்ட்ஸை நம்ம பார்க்குறோம்ல, பார்க்குறப்போ நம்ம அந்த விண்டோ தெரியுதுல, அதில் நிறைய மாற்றங்கள்லாம் வந்து ஏற்பட போகுது. ஸோ பேசிக்லி ஷார்ட்ஸை வந்து யூடியூபில் நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யூடியூபோட ஒரு பெரிய கவலையாக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வந்து எவ்வளோ ஃபேமஸாக இருக்கோ அந்த அளவுக்கு யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து எல்லா யூசர்ஸ்க்குமே பெருசாக ஒர்க் ஆகுதா, லாங் ஃபார்ம் வீடியோஸ் மட்டும் தான் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது யூடியூபோட ஒரு கவலையாக இருக்குது. இதே கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு லாபம் ஈட்டி கொடுக்குதோ இல்லையோ, பட் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் புது ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரும். ஏன்னா ரேண்டமாக அவங்களோட கண்டென்ட் வந்து கல்ல பட்டுரும் அப்படிங்கிறனால. பட் யூசர்ஸ்க்கு ஷார்ட்ஸ் இன்னும் வந்து ஒரு பர்சனலைஸ்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறனால லைட்டாக இன்ஸ்டாகிராம் கிட்ட இருந்து சில ஐடியாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இதில் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல சேஞ்சஸ்லாம் வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்ஆப் மெசேஜிங் அண்ட் வீடியோ ஷேரிங். இப்போ யூடியூப்ல நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும், நம்ம கனெக்டடாக இருக்க பீப்புள் கிட்ட, நம்ம ஜிமெயில் மூலியமாக கனெக்டடாக இருக்க பீப்புள் கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்புறது மட்டும் இல்லாமல் வீடியோ ஷேர் பண்ணனா ஷேர்ன்னு சொல்லி வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு ஆப் மூலியமாக அனுப்புறது தான் இப்போ இருக்கிற நடைமுறையாக இருக்குது. பட் யூடியூப்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆப் டெக்ஸ்டிங் மட்டும் இல்லாமல் வீடியோ ஷேரிங்கை ரொம்ப அந்த ஆப்குள்ளே இருந்தே பண்ணுற மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ தட் அவங்களோட ரிசர்ச்சில் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு ஆப்குள்ளே இருக்கிற போது அதை ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லை மெசேஜ் பண்ணுறதுக்கோ வெளில போனாங்கன்னா அந்த யூசர் ஏதோ ஒரு காரணத்துக்காக டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற ஆப்ஸ்க்கோ இல்லை வேற இடத்துக்கோ போயிடுறாங்க. திருப்பியும் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது இருக்க மாட்டேன்றதுனால உங்களை அப்படியே பக்கெட்குள்ளே போட்டு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிறேன்டா அப்படிங்கிறதுனால இந்த ஃபீச்சரை வந்து கொண்டு வராங்க. அண்ட் யூடியூபோடைய இன்னொரு எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃப்ரீ வீடியோ பிளாட்ஃபார்மாக இருந்துட்டு இருந்த யூடியூப் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிடியாகவும் மாறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்கன்றது தான் அடுத்து நான் சொல்ல போகிற அப்டேட்டில் தெரியுது. பேசிக்கலி யூடியூப்க்கு பின் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இனிமேல் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டாக வச்சுக்கிற மாதிரி, இல்லை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுன்ற கண்ட்ரோல் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி, அண்ட் உங்கள் அக்கௌண்ட்டை அவ்வளோ சீக்கிரம் யாருமே ஓப்பன் பண்ண முடியாதபடி பார்த்தீங்கன்னா பின்ஸ்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது எங்கே கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா? வேறு எங்கேயுமே இல்லை. நம்ம பார்த்துட்டு இருக்க ஓடிடி தளங்களான நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஜியோ ஹாட்ஸ்டார்லாம் இருக்குல்ல, அதை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி யூடியூப்பை நம்ம பார்க்குறப்போ அது ஏதோ ஒரு வீடியோ பார்க்குற ஆப்ன்ற மட்டும் இல்லாமல் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஓடிடி ஆப் தான்ற ஒரு கெத்து ஃபீலிங்கை யூடியூப்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு புது ஆப்ஷனை நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. குறிப்பாக ஷார்ட்ஸ் வந்து டிவியில் பார்க்குறீங்கன்னா அந்த டேபை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ், அந்த ஷார்ட்ஸில் நீங்கள் வீடியோவை கண்ட்ரோல் பண்ணாலும் ஷார்ட்ஸில் வந்து என்ன மாதிரியான கான்டென்ட்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கணும் அப்படின்றது இப்போ கொஞ்சம் தறிகெட்டு போயிட்டுருக்கு. குறிப்பாக நம்மளே நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். செக்ஸ் சேட் மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஹாஃப் பான் லைவ்லாம் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஷார்ட்ஸில் ஏதாவது ஒரு விஷயம் ஈஸியாக வந்து குழந்தைங்களோட கண்ணில் பட்டுது அப்படிங்கிறனால பேரண்டல் கண்ட்ரோல் கைட்லைன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறாங்க. குறிப்பாக டிவியில் இந்த ஆப்ஷன்ஸை ரொம்ப கம்மியாக இருக்குன்றனால இதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க 2027 அது மட்டும் இல்லாமல் எது ஏஐ கண்டென்ட் அப்படின்னே தெரியலங்க. இப்போது உதாரணத்துக்கு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போது கொஞ்ச நாளாக வந்து ஏஐ கண்டென்ட் காட்டி கொடுத்ததில்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் யூடியூப்பில் நடக்கிறது இல்லை. நிறைய பேர் இது ஒரிஜினல் கண்டென்ட்டே நம்பி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் யூசர்ஸ்லாம் வந்து ஏமாந்து போகக்கூடாது, அவங்க ரொம்ப அவேராக இருக்கணும் அப்படின்றதுனால பேசிக்லி எதெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி பண்ண கண்டென்ட்டு, எதெல்லாம் முழுக்க ஏஐ கண்டென்ட்டு, எதெல்லாம் ஒரிஜினல் ஃபேக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக தேடாமலே தெரிஞ்சுக்கிற மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க, விச் இஸ் ரைட் மூவ். இதெல்லாம் தாண்டி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது, அதாவது இதோட யூசர்ஸ்க்கு உண்டான விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. ஏதாவது விடுபட்டு போயிருந்துச்சுன்னா அது என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா. பட் யூசர்ஸ் தாண்டி யாரெல்லாம் கிரியேட்டர்ஸோ அவங்களுக்கு சொல்ல போகிற விஷயம், குறிப்பாக இந்தியன் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் இது. இந்தியா அப்படிங்கிறது பாப்புலேஷன், வேர்ல்ட்லேயே அதிக பாப்புலேஷன் உள்ள ஒரு கண்ட்ரி. இது நம்மளுக்கு நிறைய இடங்கள் எப்படி பாதகமாக இருக்கிறதுக்கோ அதே மாதிரி சாதகமாகவும் வந்துருக்குல்ல, அதே மாதிரி சாதக பாதகங்கள் இப்போ கிரியேட்டர்ஸ்க்கு யூடியூப்லையும் வந்து எழுந்துருச்சு. உதாரணத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்தியாவிலேருந்து ஒரு கிரியேட்டர் ஒரு வியூஸ், குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வியூஸ்க்கு சம்பாதிக்கிற அதே காசு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட கிரியேட்டருக்கு அதே வியூஸ்க்கு இருக்கிறது இல்லை. யூஎஸில் இருக்கிற ஒரு கிரியேட்டர் அதிகமாக வந்து சம்பாதிக்கிறாரு, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இந்தியாவில் அது அப்படியே ரொம்ப அநியாயத்துக்கு தர லெவலில் கம்மியாக தான் இருக்குது. 2015-16 கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பூம் ஆரம்பித்தோன்னே, மானிட்டைசேஷன்லாம் வந்து ப்ராப்பராக வர ஆரம்பித்தோன்னே, அப்போ எவ்வளோ மணி இந்தியன் கிரியேட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டுருச்சு. சிபிஎம், ஆர்பிஎம்லாம் இப்போ வந்து டோட்டலி வேறு மாதிரி வந்து காட்டப்படுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யூடியூப் இன்னும் அறிவிக்கலை, பட் ஒரு ஓப்பன் சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். யூடியூப்பை வச்சு யாரெல்லாம் கிரியேட்டர் சம்பாரிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு பேரிடியாக இருக்கலாம். இந்தியாவில்
கிரியேட்டர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் உலகத்தில் கிரியேட்டர்ஸ் அதிகமாயிட்டான்றதுல புது சேனலுக்கு சில பேராமீட்டர்ஸ்லாம் வச்சாங்களே. இந்தியன் கிரியேட்டர்ஸ்க்கு அங்கே எங்கே செக் வைக்க போகிறாங்கன்னா, நம்ம ரொம்ப அதிகமான சேனல்ஸ் வச்சுக்கோம். உதாரணத்துக்கு ஒரு யூடியூபரே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 சேனல்லாம் வச்சிருக்காரு. அப்போ இந்தியா எவ்வளோ கோடிக்கணக்கான பீப்புளெலாம் இருக்காங்க, எவ்வளோ சேனல்ஸ் இருக்கும், எவ்வளோ கான்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்மகிட்ட இருந்து எப்படி இருந்தாலும் கான்டென்ட் அதிகமாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம லாபத்தை இவங்க கூட அதிகமாக வந்து ஷேர் பண்ணிட்டு லாபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு இந்தியன் கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது கம்மியாக போகுது அப்படிங்கிறத அரசல் புரசலாக பேசிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவலாக வரல. என்னை பொறுத்தவரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த ரூமர் உண்மையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆப்வியஸ்லி நான் சொன்ன ரீசன் தான். ஏன்னா கிரியேட்டர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க, காம்படிஷன் ஒன்றும் அதிகமாகிடுச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேருந்து எப்படி இருந்தாலும் கண்டென்ட் வந்து கொட்ட போகுது. அதனால் நம்ம இங்கேருந்து எவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டு அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக அவங்க வந்து பார்க்க போகிறாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு பேக்லாஷும் இருக்கலாம். எப்போவுமே ஒரே தளம் அப்படியே இருந்துடுறது இல்லை. உதாரணத்துக்கு சோஷியல் மீடியாவில் ஆர்குட் வந்துச்சு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், இன்றைக்கி வந்து ட்விட்டர், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. நம்மளும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். த்ரெட் கூட இருக்குது. அப்படி இருக்கிறப்போ யூடியூப் மட்டும் ஒரு மொனோபாலி மாதிரி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா மற்ற இடங்கள்லையும் நீங்கள் போய் வீடியோஸை பார்க்கலாம் அப்படின்னா கூட லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை யூடியூப்ல நீங்கள் அதிகமாக ஒரு லைப்ரரியாக அவங்க வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி கான்டென்ட் போட்டு நீங்கள் வந்து மானிட்டைஸ் பண்ணி சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அதிகமான காசை மற்ற தளங்களில் கம்பேர் பண்ணும்போது கொடுக்கறது யூடியூப் தான். ட்விட்டரில் நீங்கள் என்ன தான் சம்பாதிக்கலாம், மெட்டாவில் சம்பாதிக்கலாம் அப்படின்னாலும் யூடியூப்பில் கம்பேர் பண்ணும்போது இந்த 2 தளங்கள்லையுமே காசு அப்படிங்கிறது கம்மி தான். அப்படி இருக்கிறப்போ யூடியூப்பில் மானிட்டைசேஷனை கம்மி பண்ணாங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் நேச்சர் வந்து கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த டெக்னாலஜிலையும் அது வந்து சாத்தியமாகும். ஸோ யூடியூப்பில் அந்த மானிட்டைசேஷனை கம்மி பண்ணுறப்போ ஈஸியாக வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் உள்ளே வரும். அப்போ இந்த மோனோபாலி அப்படிங்கிறது உடஞ்சி இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு யூசர்ஸ்லாம் போகிறதுக்கு இல்லை கிரியேட்டர்ஸ்லாம் போகிறதுக்கான ஒரு முழு வாய்ப்பு இருக்குது. அது உடனே நடக்கலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 வருஷத்தில் ஏதோ ஒரு காம்படிட்டர் இந்த கேப்பை பயன்படுத்தி உள்ளே வந்து யூடியூப்பை அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து மானிட்டைசேஷன் வந்து இவங்க கொடுக்குறதோட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் போதும். கிரியேட்டர்ஸ் எல்லாமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. இப்போ இன்றைக்கி ட்விட்டரில் மானிட்டைசேஷனில் கொண்டு வந்திருக்க ஒரு பெரிய சேஞ்ச் என்னென்னா, நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் போட்டால் மட்டும்தான் உனக்கு வந்து காசு அப்படின்னு சொல்லி ஆப் வச்சான்ல, அதே மாதிரி யூடியூப்பில் உங்களுக்கு காசு கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே வேறு ஏதோ ஒரு தளத்தில் யூடியூப்பில் கொடுக்குறதோட இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்துட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட்டர்ஸ் எல்லாருமே அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூபோட ஃபியூச்சர் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி யூடியூப்க்கு கிரியேட்டர்ஸ்க்கு அண்ட் யூசர்ஸ்க்கு முக்கியமான அப்டேட்ஸ் எதாவது இருந்தால் இதே மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.